சாத்தான் எவ்வளவு வல்லமை உள்ளவனாக இருந்தாலும் சாத்தானுக்கு உங்களை ஜெயிக்க அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இயேசு ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு அவன் இருளாக இருக்கிறான், அவன் இருளுக்கு அதிபதியாக இருக்கிறான். அதனால் அவனுடைய கிரியைகள் உங்களை பாதிக்க முடியாது. ஆமென். எங்க மாமனார் மாமியார் ரொம்ப பக்தி உள்ள இந்துக்களாக இருந்தாங்க. சைவம், எந்த நேரமும் பூசை, எந்த நேரமும் விரதம், இப்படி இருந்து பயங்கர பக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க. என்னுடைய மாமியார் ஒரு நாள் தற்கொலை பண்ண போனாங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம். கடைசியில் இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, இத்தனை சாமியை கும்பிட்டு இவ்வளோ பக்தியாக இருந்து இதெல்லாம் பண்ண, ஆனால் ஒரு சாமியை நம்மளை காப்பாற்றலையே அப்படின்னு சொல்லி இனி வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி அவங்க தற்கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணாங்க. பெரிய கதை. அற்புதமாக இது அவங்க விடுதலை ஆகினாங்க. அதாவது அந்த தற்கொலை முயற்சியில் தடை உண்டாயிட்டது. அதுக்கு காரணம் அந்த இடத்துல ஊழியக்காரங்களை ஆண்டவர் அனுப்பினார். இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கடைசியில் கர்த்தர் வாழ்வளித்தார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் வாழ்வளிக்கும் தெய்வம். ஹல்லேலூயா. பிசாசு எதுக்கு வர்றான்? திருட, கொல்ல, அழிக்க. இயேசு எதுக்கு வர்றாரு? ஜீவன் உண்டாயிருக்க, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட. யோவான் 10:10. ஹல்லேலூயா. ஆகையினால இப்படியாக ஆண்டவர் அவங்களுக்கு வாழ்வளித்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பயங்கரமான எதிர்ப்பு, உபத்திரம். எங்க மாமனார் வேலுசாமி என்ற மயில்சாமி பயங்கரமான தீச்சட்டி வச்சுட்டு மாரியம்மா சாமி ஆடுவாங்க. இப்படியெல்லாம் இது வேலை பார்த்துக்கிட்டே பூஜை இதெல்லாம், அதான் லே பிரீஸ்ட். அவர் எங்கே போனாலும் முன்னால் நின்று தான் பூஜை பண்ணுவார். அப்படி அவருக்கு ஒரே வெக்கம். என் மனைவி கிறிஸ்டின் ஆயிட்டாளன்னு போட்டு அடின்னு அடித்து மிதின்னு மிதித்து எவ்வளோ உபத்திரவம் பண்ண முடியுமோ, எவ்வளோ இம்சை கொடுக்க முடியுமோ கொடுத்து பார்த்தாரு. ஆனால் எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க, செத்தாலும் நான் சாவனை தவிர நான் இயேசு ஒரு நாள் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இவ்விதமாக பயங்கர கொடுமையின் மத்தியில் கடைசியில் மாமனார் பார்த்தாரு. என்ன அடிச்சு பார்த்தாச்சு, என்ன இம்சப்படுத்தி பார்த்தாச்சு, இவ்வளோ மாற்றவே முடியலையே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா அவருக்கு வந்துச்சு. ஈரோடுக்கு போனார். ஒரு பெரிய மந்திரவாதியை பார்த்தார். அவர்கிட்ட சொன்னார், என் மனைவி இந்த இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவள் ஆயிட்டா, பிள்ளையும் கூப்பிட்டுட்டா, 2 பேரும் ஏசுன்ட்டே இருக்கிறாங்க. இது நானும் அடித்து எவ்வளோ பண்ணி பார்த்தேன், மாற்றவே முடியலை. எவ்வளோ செலவானாலும் நான் கொடுக்குறேன். நீ சக்தி உள்ள மந்திரம் பண்ணி அவங்க மனசை மாற்றி திரும்பவும் இந்த இயேசுநாதரை விட்டுறணும், திரும்பவும் இந்து மதத்துக்கு வரணும், சாமி கும்பிடணும், அப்படி செய்யணும் அப்படின்னு. உடனே அந்த மந்திரவாதி சொன்னானா, ஐயா உங்கள் மனைவி கிறிஸ்தவங்களை ஆயிட்டா உங்களுக்கு தான் ஏன் நல்லது, அதை ஏன் மாற்ற சொல்கிறீங்க? இனி அவங்க நல்ல பெண்ணாக நடந்துக்கிடுவாங்க, குடும்பத்தில் அன்பாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, அது உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னானா, இந்த இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டா அவங்களுக்கு விரோதமாக நான் மந்திரவாதம் செய்ய முடியாது. என்ன மந்திரம் பண்ணாலும் அது பலிக்காது. நான் அனுப்புகிற பிசாசு அது போய் அங்கே வேலை செய்ய முடியாதனால அது திரும்பி என்னை அடிச்சிடும். அதனால வேண்டாம் சாமி, நம்மளை விட்டுருங்க அப்படின்னு. இன்றைக்கு அந்த வேலுசாமி என்ற மயில்சாமி ஏசுதாசா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மனைவியை எப்படியாவது மந்திரம் பண்ணி மனமாற்றணும்னு நினைச்சாரு. ஆனால் மனைவி ஜெபம் பண்ணி மனசை மாற்றிட்டாங்க, கணவன் மனசை. ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையானவர்களே, இந்த இருளுக்கு வெளிச்சத்தின் மேலே என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அது மந்திரவாதிக்கு தெரியுது. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியலை. அதுதான் பயம். அவங்க எதாவது பண்ணியிருப்பாங்களோ, ஏதாவது வச்சிருப்பாங்களோ, தாயத்து வச்சிருப்பாங்களோ, ஏதாவது கல்லு கீழே வச்சிருப்பாங்களோ, அது கீழே அம்மி கீழே வச்சிருப்பாங்களோன்னு விசுவாசிகளுக்கு பயம். இருட்டில் உள்ளவங்களுக்கு தான் பயம். வெளிச்சத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பயம்? நீங்களே வெளிச்சம். ஹல்லேலூயா. அதனால இருளுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இருளுக்கு ஏன் மேல அதிகாரம் இல்லை. அதே சொல்றதுக்கு பயமா இருக்குதா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க.
இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆமென், ஹalleluya. அதனால இருளுக்கு மேல என்ன இல்ல, அதிகாரம் இல்ல. நான் வெளிச்சம், ஹalleluya. போற இடத்துல எல்லாம் இருள் நீங்கும். ஆமென். இருள் வந்து என்னை செய்யாது, என்னை பற்றாது. ஹalleluya. The darkness cannot comprehend me. ஹalleluya. போற இடத்துல இருள் நீங்கும். ஆமென். ஆகையினால் வெளிச்சமாக நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, இருள் வந்து வெளிச்சம் வந்து பயத்தை நீக்கும். ஹalleluya. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்கன்னா, இயேசு பிறந்திருக்கிறார். மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு வயல்வெளியில தூதன் தோன்றுகிறார். தூதன் தோன்றினோன்னு அங்க என்ன உண்டாயிட்டு? வெளிச்சம் உண்டாயிட்டு. இருளில் இருந்த இவங்களுக்கு ஒரே பயம் உண்டாயிட்டு. அப்பொழுது அந்த வெளிச்சம் வந்த உடனே முதல் வார்த்தை வருகிறது, என்னங்க? பயப்படாதீர்கள். ஹalleluya. ஆமென், ஹalleluya. ஆகையினால் அருமையானவர்களே, வெளிச்சம் வந்த உடனே அதுல இருந்து வர்ற வார்த்தை என்னது? பயப்படாதே. உலகத்திற்கு ஒளியாக வந்தவர் உதித்திருக்கிறார், ஆகையினால பயப்படாதீர்கள். ஹalleluya. இந்த வெளிச்சம் போகிற இடத்துல பயம் இருக்காது. ஆமென். வீட்டிலேயே பாருங்க, ராத்திரி பிள்ளைகள் பயப்படுவாங்க. ரூமுக்கு போறதுக்கு பிள்ளைகள் என்ன, பெரியவங்களே சில அம்மாமார் கூட பயப்படுவாங்க. வீட்டுக்கு பின்னால ராத்திரி போகணும்னா பயம். பகல்ல விடிஞ்சிச்சுன்னா பயமே இல்லை, எங்கேயும் போறாங்க. ஆனா ராத்திரினா நம்ம வீட்டுக்குள்ளாகவே ஒரு அறைக்குள்ளாக போயிட்டு வர்றதுக்கு பயம். சில பேருக்கு புருஷன் நைட் டியூட்டிக்கு போனா தனியா இருக்கிறதுக்கு பயம். வேற வழியே இல்லை, தனியா தான் இருக்கணும்னா விடிய விடிய லைட்டை போட்டுட்டே தூங்குவாங்க. உண்மைதானே நான் சொல்றது? இந்த வெளிச்சம் இருந்தா என்ன, உங்களை அறியாம ஒரு தைரியம் வருது. இருள் இருந்தா என்ன, அறியாம ஒரு பயம் இருக்குது. நான் 2 வருஷத்துக்கு முன்பாக முதல்ல லைபீரியா போயிருந்தேன். 2011 ஜனவரி மாதம். அப்போ போறதுக்கு முன்னாலே சொன்னாங்க, ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போறீங்க, ஏழை நாட்டுக்கு போறீங்க, பார்த்து போங்க. முத தனியா வேற போறீங்க. கூப்பிடுறவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அங்கே எப்படியோ ரோட்டில் போகும்போதே வழிபறிப்பாங்களாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம வந்து கர்த்தருடைய நாமத்தினால போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தைரியமாக போனேன். அங்கே போகும்போது பிரசல்ஸ்லேருந்து மன்ரோவியா அப்படின்னு அந்த லைபீரியாவினுடைய தலைநகருக்கு ஃப்ளைட்டில் போகும்போது இந்த பிரசல்ஸ் ஏர்வேஸ் உடைய அந்த இது ஃப்ளைட் மேகசின் இருக்குல்ல, அதை வாசிக்கிட்டே போனேன். அப்போ மன்ரோவியா பற்றி, லைபீரியாவை பற்றி ஒரு குறிப்பு போட்டிருந்தான். அப்போ அதில் மன்ரோவியா ஏர்போர்ட்டில் இருந்து இது மன்ரோவியா சிட்டி எவ்வளோ தூரம், அதுக்கு டாக்ஸிக்கு எவ்வளோ கேட்பான் எல்லாம் போட்டுட்டு அதில் போட்டுக்கிறான், ஆஃப்டர் 6 o'clock டோன்ட் என்கேஜ் டாக்ஸி அலோன். இஃப் யுவர் ஹோஸ்ட் இஸ் நாட் தேர் டோன்ட் என்கேஜ் டாக்ஸி அலோன் அப்படின்னு. 6 மணிக்கு மேலே டாக்ஸியே தனியாக அமர்த்தி கொண்டு போக வேண்டாம். உங்கள் விருந்தாளி வந்து கூப்பிட்டா போங்க, தனியாக டாக்ஸி வச்சுட்டு போகாதீங்க. அப்போ தான் எனக்கு லேசாக பயம் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. ஓஹோ, சொன்னது உண்மைதான் போல. மேகசினில் ஃப்ளைட் கம்பெனிக்காரனே போட்டிருக்கிறான் 6 மணிக்கு மேலே டாக்ஸியே தனியாக வச்சுட்டு போகக்கூடாதுன்னு அப்படின்ட்டு. ஆனால் என்னை அங்கே உள்ள ஊழியக்காரர் கூப்பிட வந்தார். போனோம். போன உடனே அங்கே வந்து கரண்ட்டே கிடையாது. அந்த இது கேபிட்டல் சிட்டியில் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் கொஞ்சம் கரண்ட் இருக்கும். கோகோ கோலா கம்பெனி போன்ற பெரிய கம்பெனிகள் சொந்தமாக அவங்க வந்து இது ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டுறாங்க. மற்றபடி அந்த தேசத்தில் கரண்ட்டே கிடையாது. அப்போது என்னை ஒரு லாட்ஜில் தங்க வச்சாங்க. அந்த ஊழியக்கார சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு லாட்ஜில் தங்க வச்சுட்டு அவர் போகும்போது சொன்னார், 10:30 மணி 11 மணி போகும்போது, யாராவது வந்து கதவை தட்டினா திறக்காதீங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். திஸ் இஸ் எ கிறிஸ்டியன் இன், அதனால அதான் உங்களை இங்கே போட்டேன்னு சொல்லிவிட்டு கடைசி சொல்கிறாரு, யாராவது வந்து கதவை தட்டினா திறக்காதீங்க. ஒருவேளை என் பேரை பிஷப் ஜெரமையா அப்படின்னு சொன்னால் கூட திறக்காதீங்க, நிக் நேம் என்னன்னு கேளுங்க அப்படின்னாரு. இது என்னடா அது இப்படி வேற பயம் காட்டிட்டு போறாரு அப்படின்னு. லைட்டும் கிடையாது, நான் டார்ச்சும் கொண்டு போகல. அந்த நாடு இவ்வளோ மோசமாக இருக்கும்னு நான் நினைக்கல. டார்ச்சும் கொண்டு போகலை.
மெழுகுதிரியும் கிடையாது. அந்த